வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன்னா பிசாசு நமக்குள்ள இருந்து எடுத்து போடுற முதல் காரியம் என்னன்னா சந்தோஷம். அதுக்கு பதிலாக உள்ள விதைக்கிற ஒரு விதை என்னன்னா சந்தேகம். சொல்லுங்க, பிசாசு சந்தோஷத்தை எடுத்துருவான், சந்தேகத்தை உள்ள விட்டுருவான். நீங்க யோசிங்க, நீங்க சந்தேகம் பிடிச்சவங்களா இல்ல சந்தோஷம் பிடிச்சவங்களா? நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மனுஷனுடைய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஒரே ஒரு முறை தான் நம்ம பிறந்திருக்கோம், ஒரே ஒரு முறை தான் நம்ம இறக்க போறோம். அது ரெண்டுக்கும், பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை வகையான மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். ஒரே மனுஷன் ஆனா பல்வேறு சூழ்நிலைகளை எப்படியெல்லாம் அவன் ரியாக்ட் பண்றான். சொல்ல போனா அந்நியன் மாதிரி அப்பப்போ என்ன பண்ணிடுறான், மாறிட்டே இருக்கிறான். வீட்டுக்குள்ள வந்தா ஒரு மாதிரி முகம், வெளியில போனா ஒரு மாதிரி முகம், மனைவியை பார்த்தா ஒரு முகம், மற்ற பெண்களை பார்த்தா ஒரு மாதிரி முகம், கணவரை பார்த்தா ஒரு முகம், மற்ற ஆண்களை பார்த்தா ஒரு முகம், நம்மளை விட பெரிய ஆட்களை பார்த்தா ஐயான்னு கும்பிடு போடுறது, நம்மளை விட கொஞ்சம் தரத்துல குறைவா இருக்கிறவங்கள பார்த்தா என்ன அப்படிங்கிற நம்ம வாய்ஸ், தோரணை எல்லாமே மாறுது. மனுஷ வாழ்க்கை பேர்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமியில வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில் சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை, செழிப்பை, ஆசீர்வாதத்தை ஏதாவது நீங்க தொலைச்சிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இழந்து போனதை உங்களுக்கு ரெண்டத்தனையாய் திரும்ப கொடுப்பதற்காகவே வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பிரதர் சொன்னார், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அபிஷேகத்தை உணர்ந்தேன், ஆனால் சமீப காலமாக என்னுடைய அபிஷேகத்தை நான் என்ன பண்ண முடியல, உணர முடியல. கவலைப்படாதீங்க, இழந்து போனதை, அபிஷேகத்தை ஆண்டவர் ரெண்டத்தனையாய் புதுப்பித்து தருகிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை சரீர பலவீனத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் ஆவியானவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், நீங்கள் சரீர பலவீனத்தில் இருந்தாலும் இழந்து போன பலனை, இழந்து போன ஆரோக்கியத்தை, இழந்து போன ஒட்டு மொத்த ஆசீர்வாதங்களை இந்த காலை வேளையில ஆவியானவர் உங்களுக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள், விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஆமென். எடுத்து வாசிக்கலாமா ஒரு வசனம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23, 24. எல்லாருமே நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23, 24. புதிய ஏற்பாடு பக்கமே 129 தமிழ் பைபிள்ல எடுத்து வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 23, 24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இப்ப எதுக்காக வந்திருக்கோம்னா ஆண்டவரை தொழுது கொள்ள, ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில எல்லாருக்கும் லீவ் நாள், சந்தை நாள் இல்லை, சந்தைக்கு போகணும், லீவ் நாள், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் உங்களையும் என்னையும் அவருடைய ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னா ஒரே ஒரு நோக்கம், அவரை தொழுது கொள்ளுவதற்காக. அப்படியே கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை முழு உள்ளத்தோடு தொழுது கொள்ளும்படியாக, உம்மை தேடும்படியாக, உம்மிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள, உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்பா நான் இங்கே வந்திருக்கிறேன். அப்பா என்னோடு பேசுவீராக, என்னோடு இடைப்படுவீராக. எல்லா தூக்க மயக்கங்கள், எல்லா சிந்தனை சிதறல்கள், எல்லா விதமான தேவையில்லாத காரியங்களை யோசிக்கிற யோசனைகள் இப்பொழுது எங்கள் இருதயத்தை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே, உடைய
வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும். உம்முடைய வார்த்தைகளுக்கு உணர்வடையட்டும். எங்களுடைய இருதயம் உணர்வடையட்டும். எங்களுடைய எல்லா எண்ணங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிறைபிடிக்கிறோம். எங்கள் எண்ணங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சிறைபிடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். இந்த வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும். இந்த வார்த்தைகள் எங்களை அப்பா மறுரூபப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சத்தமா ஒரு ஆமென். எந்த காலத்துல சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா நம்ம சோர்ந்து போனா பிசாசு ஈஸியா நம்மள ஜெயிச்சிருவான். அதனால சோர்ந்து போயிடாதுங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. எவ்வளவு சோதனை, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வசனம் சொல்லுகிறது, சோதனை தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியையும் போக்கையும் அவர் நமக்கு உண்டு பண்ணுகிறார். சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை அவர் நமக்கு கட்டளையிடுகிறார். சோதனையை சகிக்கிற ஒரு திறமையை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொல்லுங்க, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிதாவை நீயும் நானும் தொழுது கொள்ளுகிற காலத்தில் வந்திருக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுவோம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. நீங்களும் நானும் ஆவியானவரை தொழுது கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட பிதாவை தொழுது கொள்ளுவதற்கு இந்த சரீரத்துல நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாது. சரீரத்துல நம்ம பிதாவை தேடணும்னு நினைச்சா முடியாது. இந்த சரீர பிரகாரமா நான் உபவாசிக்கிறேன், சரீர பிரகாரமா நான் எதையாவது கிரியைகளை நான் செய்கிறேன், அதனால ஆண்டவரை நான் தொழுது கொள்ளுகிறேன் நம்ம நினைச்சா அது தவறு. சரீர பிரகாரமா நம்ம என்ன செய்தாலும் அது தேவனை பிரியப்படுத்த தொழுது கொள்ளுகிற காரியம் அல்ல, அல்லவே அல்ல. ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். வசனம் என்ன சொல்லுச்சு? 24ஆம் வசனம், ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமான தேவன் அல்ல. அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற தேவன், உங்களையும் என்னையும் தமது சாயலில் படைத்திருக்கிற தேவன். இன்னைக்கு வரைக்கும் அவர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை, சொரூபம் ஒன்றுமில்லை. நம்ம ஆண்டவர் ஆவியா இருக்கிறதுனால நாமும் அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியிலே தொழுது கொள்ள வேண்டும். ஆவியிலே உண்மையுள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அதனாலதான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பரலோகமா நரகமா தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, நீங்க ஆவியில உண்மையா இருந்தீங்கன்னா இன்னைக்கு நாம் மரித்தால் கூட எங்க போய் சேருவோம்? பரலோகத்துக்கு போய் சேருவோம். ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு தைரியத்தோடு இங்க உட்கார்ந்து இருக்கணும். என்ன தைரியம்? என் அப்பா, நான் ஆராதிக்கிற எங்க அப்பா ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியான தேவனை நான் என் ஆவியிலே அவரை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். நான் ஆவியிலே உண்மையோடு அவரை நான் ஆராதிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் நிச்சயம். நரகம் எனக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு? உன்னால சொல்ல முடியுமா இன்னைக்கு மரித்தா கூட நான் பரலோகம் போவேன்னு? அப்படி அந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்றதுக்கு சொல்லவே கூடாது நம்ம. ஏன்னா 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல பாதையை காட்டியிருக்கிறார். ஆமென். இந்த சம்பவம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். சமாரிய ஸ்ரீ, சமாரியர்கள் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவங்க. சமாரியர்கள் இந்த காலத்துல சொல்றாங்கல்ல, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறோம், நீங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, வீட்டுக்குள்ள வந்தாலும் உனக்கு தனி டம்ளர் எங்களுக்கு தனி டம்ளர், பண்டிகை ஃபங்க்ஷனுக்கு எங்க போனாலும் உனக்கு வேற பகுதி எனக்கு வேற பகுதி, ஏன் கோயிலுக்குள்ள போனா கூட
நீங்க ஒரு லெவல் வரைக்கும் தான் வரணும், நாங்க அடுத்த லெவல் வரைக்கும் நாங்க போவோம். இந்த மாதிரி பாகுபாடு பார்க்கிற சூழ்நிலை அந்த நாளில் பைபிள் கலாச்சாரத்திலே இருந்தது. சமாரியா நாட்டுக்குள்ள யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. சமாரியா நாட்டுக்குள்ள அதுவும் யூதர் ரபிமார்கள் போகவே மாட்டாங்க. அதுலயும் ஒரு லேடி கிட்ட, ஒரு பெண் கிட்ட ஒரு ஆண் என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஆனா நம்ம ஏசப்பா எல்லாத்துக்கும் விதி விலக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் எல்லாருக்கும் விதி விலக்கு. எதை பண்ண வேண்டாம்னு சொல்றாங்களோ அதைத்தான் அவர் என்ன பண்ணுவாரு, பண்ணுவாரு. யாரு கூட பேச வேண்டாம்னு சொல்றாங்களோ அவங்க கூட தான் அவர் என்ன பண்ணுவாரு, பேசுவாரு. உனக்கு வியாதி இருக்கு அதனால நான் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு வச்சா அந்த வியாதியஸ்தரை தேடி தான் ஆண்டவர் போவார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இயேசுவானவர் சமாரிய ஸ்திரீ கிட்ட அவகிட்ட பேசும்போது தாகத்துக்கு தான் கேட்கிறாரு. அவ என்ன பண்றா, நம்ம எத்தனை பேத்துக்கு இந்த சம்பவம் தெரியும்? மேக்சிமம் எல்லாருக்குமே இந்த சம்பவம் தெரியும். தெரியலனா யோவான் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்ணியை குடிச்சா தாகம் திரும்ப வரும், ஆனா நான் கொடுக்கிற தண்ணியை குடிச்சா உங்களுக்கு தாகமே வராது. ஏன்னா நான் கொடுக்கிற தண்ணி என்ன தண்ணி, நித்திய ஜீவ தண்ணீரை, ஜீவ தண்ணீரை நான் உனக்காக தரேன்னு சொன்னார். அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த பொண்ணு ஒரு காரியத்தை கேட்கிறா. ஆண்டவரே, எங்க பிதாக்கள் இந்த மலையில தொழுது கொள்றாங்க, யூதர்கள் எருசலேம்ல தொழுது கொள்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க, நிறைய புறஜாதி மதத்தவர் என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தர் அந்த கோயிலுக்கு போறாங்க, ஒருத்தர் சிஎஸ்ஐங்கிறாங்க, ஒருத்தர் லுத்ரனுங்கிறாங்க, ஒருத்தர் டிஎல்சிங்கிறாங்க, ஒருத்தர் பென்டிகாஸ்டல்ங்கிறாங்க, ஒருத்தர் யெகோவா விட்னஸ்ங்கிறாங்க, ஒருத்தர் செவன்த் டேங்கிறாங்க. எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆவியானவர் இந்த காலை வேளையில ஒரு நல்ல பதிலை நமக்காய் வைத்திருக்கிறார். நீ சிஎஸ்ஐ போனாலும் சரி, பென்டிகாஸ்டல் போனாலும் சரி, லுத்ரன் போனாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியிலே அவரை தொழுது கொள்ளுகிறோமா என்பதைத்தானே அவர் பார்க்கிறார். சிஎஸ்ஐல பெரிய ரெவரண்டா இருந்தாலும், பாஸ்டரா இருந்தாலும், ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும், என் ஆவி ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையா இல்லைன்னா, என் ஆவி ஆண்டவருக்கு முன்பதாக ஏற்ற ஒரு ஆவியா இல்லைன்னா, நான் செய்கிற ஆராதனை வேஸ்ட், நான் பாடுகிற பாடல்கள் வேஸ்ட், நான் படிக்கிற வேத பகுதி வேஸ்ட். ஹல்லேலூயா. நம்ம எந்த சபைக்கு போனாலும் நம்ம ஆராதிக்கிற பிதா ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியான பிதாவை தொழுது கொள்ளுகிற நீங்களும் நானும் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியிலே தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடு மாத்திரமல்ல, உண்மையோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிற சர்ச்சில் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. நாங்கள் இங்கேருந்து செய்தி கொடுக்கும்போது பார்த்தா அப்படியே, சே இந்த சிஸ்டர் எவ்வளோ நல்லா அப்படியே உட்காந்து வெச்ச கண்ணு மாறாமல், கண்ணு இமை கூட அசையாமல் இப்படி இவ்வளோ உன்னிப்பாக கேட்டுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் நல்லா உள்ள பார்த்தா தான் தெரியும், அவங்க கண்ணை திறந்தே தூங்கிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஐயோ மணி இப்பவே 11:45 ஆயிடுச்சு, இனி 11:30, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு இங்க உட்கார்ந்துட்டு சிந்தனை வேற எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிந்தனையோட, இந்த எண்ணத்தோட தான் மனுஷ மூளை, அதுதான் மனுஷ எண்ணம். மனுஷ எண்ணம் அடுத்தடுத்து இருக்கிறதுல சந்தோஷப்படவே மாட்டாங்க. அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியோடும் உண்மையோடும் யார் அவரை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எங்க இருந்தாலும் சரி, ஆலயத்திலே மாத்திரமல்ல, வீட்டுல தனி அறையில நம்ம இருந்தா கூட ஆண்டவர் ஆவியிலே நம்ம ஜெபிக்கிறோமா என்கிற அந்த ஜெபத்தை தான் அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல நாதாப் அபியூன் 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஆசாரியரோட பையன், சொல்லணும்னா பூசாரியோட பசங்க. அந்த பூசாரியோட பசங்களோட வேலை என்ன, அவங்களும் என்ன பண்ணணும், பூஜை செய்யணும். ஆனா ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தாரு? நீ என் ஆலயத்துக்குள்ள வரும்போது நான் என்ன அக்கினி சொல்றனோ அந்த அக்கினியை போட்டுதான் நீ தூபத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு என்ன பண்ணணும், தூபம் காட்டணும். எல்லாம் சொல்லுங்க, தூபம் காட்டணும். சொல்லு, இப்படி செய்யுங்க எல்லாரும், எல்லாரும் செய்யுங்க எல்லாரும். ஜா, என்ன மணி அடிக்கிறியா? தூப
தூபம் காட்டுனா என்னன்னா சாம்பிராணி போடுவாங்களா, அதுதான். ஆண்டவர் சொன்னாரு, நான் என்ன அக்கினி சொல்றனோ, நான் என்ன இன்கிரீடியன்ட் சொல்றனோ அதெல்லாம் போட்டுதான் நீ எனக்கு என்ன பண்ணணும், தூபம் காட்டணுமே தவிர வெளியிலிருந்து ஏதாவது அக்கினியை நீ உள்ள கொண்டு வந்தினா அதே நேரத்துல பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து உன்னை அதே இடத்துல உன்னை கொன்னுடும் அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். நான் சொல்ற வசனங்களை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல தேவன் இப்படிதான் சொல்றாரு, ஒருவனும் அந்நிய அக்கினியை என் ஆலயத்துக்குள்ள பிரகாரத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீ என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அப்படி நீ கொண்டு வந்தேன்னா அந்த அந்நிய அக்கினி நீ கொண்டு வந்ததினால பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து அதே இடத்துல நீ செத்துருவேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் கட்டளை கொடுத்தும் அந்த பூசாரியோட மகன் என்ன பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. நம்ம 2 பேரும் அதுக்கு தான் உட்கார்ந்துருக்கிறோம். நல்லது செஞ்சா நீங்களும் சேர்ந்து நல்லது செய்யுங்க. ஒருத்தர் கெட்டது செஞ்சா அனனியா சப்பீரால் மாதிரி புருஷன் என்ன வழியோ அதே வழி சப்பீரால் போய் 2 பேரும் செத்தே போயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நாதாப் சொன்னதை அபியூ கேட்டு 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல அந்நிய அக்கினியை எடுத்துட்டு போனாங்க. அவங்க உள்ள எடுத்துட்டு போகும்போதே பலிபீடத்திலிருந்து பரிசுத்த பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து அப்படியே அவங்க 2 பேரையும் சுட்டெரித்து போட்டது. அதே இடத்துல அவங்க செத்து போயிட்டாங்க. ஏன்னா தேவனை தொழுது கொள்ளுகிறது பழைய ஏற்பாட்டில் சாதாரண விஷயமே அல்ல. எல்லாரும் ஈஸியா அவருடைய சமூகத்துல போக முடியாது. ஆசாரியர்கள் மாத்திரம்தான், பிரதான ஆசாரியர் மாத்திரம்தான் அங்க போக முடியும். அப்பேற்பட்ட ஆசாரியனோட பையனுக்கே வேற ஒரு அக்கினியை கொண்டு போகும்போது சாவும் மரணமும் பழைய ஏற்பாட்டில் வருதுன்னா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. அப்படி பிதாவை தொழுது கொள்ளுகிற நீங்களும் நானும் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், ஆவியிலே தொழுது கொள்ள வேண்டும், உண்மையிலே நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஒருவேளை இங்க நின்று பிரசங்கிக்கிற எனக்கு தெரியாது, டேவிட் ஐயாக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ராஜு பிரதருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன் அங்க உட்கார்ந்துருக்கிறார் பாஸ்டரோட இருதயத்துல இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் ஆவியானவர், அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க வேதத்தை திறந்து உட்காரும் போதே தூக்கத்தின் கலக்கத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இல்ல யாருக்காவது சாப மணி அடிக்கிறதுக்காக பைபிள் எடுத்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா, ஜெபிக்க முழங்கால் படியிரும் பொழுதே ஆண்டவரை என்ன மட்டும் ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்க முழங்கால் படி இருக்கிறீர்களா, இல்ல இவன் எனக்கு சத்துருவா இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், இவன் அப்படி இருக்கிறான்னு குற்றம் சாட்டுவதற்காக முழங்கால் படியிட்டு இருக்கிறீர்களான்னு நீங்க முழங்கால் படி எடுப்பதற்கு முன்பதாகவே ஆவியானவருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல் சொல்லுங்க. டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். நம்முடைய ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது சாதாரண விஷயம் இல்ல, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். வெளியில தெரியாது, ஆனா அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். எந்த நோக்கத்தோடு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், எந்த நோக்கத்தோடு அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், எந்த நோக்கத்தோடு நம்ம ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், வேலை செய்யறோம், சம்பாத்தியம் வாங்குறோம். எத்தனை பேர் வாங்குற சம்பளத்தை கையை வச்சு வாங்கின உடனே ஏசப்பா இந்த சம்பளத்தை கொடுத்துக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த சம்பளத்தை வாங்கக்கூடிய பலனை கொடுத்தீங்களே அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, சம்பாதிக்கக்கூடிய திராணியை கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை ஜனங்கள் இதனால யோசிச்சு பாருங்க. வாங்குற சம்பளத்தை நன்றிங்க அப்படின்னு கொடுத்தவங்களுக்கு வாங்கி பேக்கெட்ல வச்சுட்டு அடுத்து நேரம் வந்து மளிகை சாமானம், அடுத்து நேரம் வந்து குழந்தைங்க ஃபீஸ் கட்டணும், நேரம் கொண்டு வந்து கடங்காரன் குழு கட்டணும் நம்ம போட்டுட்டு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. வாங்குற சம்பாத்தியத்துல நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை சம்பாதிப்பதற்கு தேவன் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சா கூட அந்த 100 ரூபாயில 10 ரூபாய் எடுத்து ஆண்டவருக்கு என்ன வச்சிடணும், தசம பாகம் வச்சே ஆகணும். அந்த 100 ரூபாயை எடுத்து அப்படியே கடையில கொண்டு போய் மளிகை சாமானம் வாங்கினா அது நமக்கே அது எப்படி ஆகிவிடும் சொல்லுங்க ஜோசப்பையா? எப்படி ஆயிரும்? சாபமா மாறிடும். 100 ரூபா வாங்கினீங்கன்னா அதுல ஆண்டவருக்குன்னு எவ்வளவு எடுத்து வைக்கணும்? 10ல் 1 பங்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 10ல் 1 பங்கு, 10ல் 1 பங்கு. பிள்ளைங்களுக்கு நீங்க டிப்ஸ் கொடுப்பீங்களா? குழந்தைங்களுக்கு சேர்த்து வைன்னு சொல்லுவீங்களா? ஒரு 50 ரூபாய் 100 ரூபா கொடுப்பீங்களா? அந்த 100 ரூபாயில கூட பிள்ளைங்களுக்கு இப்ப இருந்தே பழக்கி விடுங்க. 10 ரூபாயை நீ ஆண்டவருக்குன்னு காணிக்க போடு, மீதி 90 ரூபாயை உன் சேவிங்ஸ் பாக்ஸ்ல போடுன்னு இப்ப இருந்தே நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா பெரிய பிள்ளைங்க ஆகும்போது நிச்சயமா அவங்க அந்த பழக்கத்தை விடவே மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்றீங்க? கோல்கேட் பேஸ்ட்
கோல்கேட் சால்ட், கோல்கேட் ஆக்டிவ், சென்சிட்டிவ், வெரி குட். எல்லாரும் கோல்கேட், வெரி குட். மேக்ஸிமம் அந்த கோல்கேட் பேஸ்ட்டை உருவாக்குற தொழிலதிபர் யாருன்னா ஒரு கிறிஸ்தவர். அவர் ஆண்டவருக்கு தான் வருமானத்தில் 10ல் 1 பங்கு கொடுத்துட்டு இருந்தார். ஆண்டவர் அவரை மேலும் மேலும் ஆசீர்வதித்ததுனால இப்போ 10 பங்கு கொடுக்கறதுல 50% மேலே ஆண்டவருக்கு தசம பாவம் கொடுக்குறாரா. இப்போ நீங்களும் நானும் அப்படி பண்ணுறோமா? 100 ரூபாய் வாங்கினா அந்த 100 ரூபாய்க்கு அட வாங்கினது என்னவோ 100 ரூபாய் தாங்க. ஆனால் இதுக்கு மேலே கடன்கார வருவாய், இதுக்கு மேலே குழுக்கார் வருவார், இதுக்கு மேலே மளிகை ஜாமானம் கட்டணும், ஸ்கூலுக்கு கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும். எஸ், மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே தேவைகள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வாங்குற பணத்தை வாங்கி ஒரு ஜெபம் பண்ணிட்டு அதில் 10ல் 1 பங்குதியை ஆண்டவருக்குன்னு எடுத்து தனியாக வச்சுட்டு செலவு பண்ணி பாருங்க. நீங்கள் கடன் வாங்காமல் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாய்க்கு எப்போ பார்த்தாலும் அவங்க பாட்டி தாத்தாலாம் பார்க்க வந்தாங்கன்னா 100 500ன்னு காசு கொடுப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா வாங்கிட்டு அப்படியே கொண்டு வந்து அவங்க டேடிட்டு கொடுப்பான். டேடி சொல்லுவார், நீ உனக்குன்னு சேவிங்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல அதில் போட்டுக்கோம்பாரு. ஆனால் அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுவா, அந்த சேவிங்ஸ் பாக்ஸில் போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு ஹேண்டில் வச்சிருக்கிற ஒரு இடுக்கி, அந்த இடுக்கி எடுத்து அந்த உண்டியலுக்குள்ளே விட்டு அதே பணத்தை எடுத்து கொண்டு வந்து ஆண்டவர் காணிக்க போடுவான். ஏன்னா அவளுக்கு தெரியாது காணிக்க கொடுன்னா அவளோட சேவிங்ஸ்லேருந்து கொண்டு வந்து அவள் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவளுக்கு தெரியும். அதில் எவ்வளோ உள்ளே போட்டாங்கிற தெரியாது, அது 500 1000 தெரியாது. எடுக்கும் போது எந்த பணம் வருதோ அந்த பணத்தை ஆண்டவருக்கு போட்டுருவான். அப்படி ஒரு குழந்தையின் ஒரு குணாதிசயம் நம்ம எல்லாருக்கும் வேணும். அதனால தான் சொன்னேன், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நாதாபும் அபியூவும் தவறான அக்கினியை கொண்டு வந்து செத்து போனாங்க. ஆண்டவர் விதித்த கட்டளையை மீறி அவருடைய சமூகத்துக்கு வந்தாங்க, இறந்து போனாங்க. அது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவே சொல்றார், வேற யாரும் சொல்லலை. இந்த உலகத்துக்கு வந்த உங்களையும் என்னையும் தன்னுடைய சாயல்ல படைச்ச அதே இயேசுவானவரே சொல்றாரு, நாம் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், எப்படி நாம் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 30 இடங்கள்ல இயேசு பிதா பிதா பிதான்னு சொல்லியிருக்காரு, அப்பான்னு கூப்பிட்டுருக்கார். எப்படி சொல்லியிருக்காரு சொல்லுங்க? அப்பா. ஹீப்ரூல அரமேக்கு லாங்குவேஜில் அப்பான்னு கடவுளை கூப்பிட்டுருக்காரு. நம்மளாம் இப்போ சொல்கிறோம்ல ஏசப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இயேசு அன்னைக்கே பிதாவை என்னன்னு சொல்லியிருக்காரு, அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவனை நீங்களும் நானும் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? நான் கேட்குறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 9 மணிக்கு, நான் 9 மணிக்கே சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன். அப்போ நான் உண்மையாக ஆராதிக்கிறேன்னா? கரெக்டாக காணிக்க நேரத்தில் வந்து காணிக்க போடுறேன், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னா? காலையில் எந்திரிச்சோன்னே நான் ஜெபிக்கிறேன், நான் உண்மையாக ஆண்டவரை தேடுறேன்னா? நான் வீட்டை விட்டு வண்டி எடுத்துட்டு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு தான் வண்டி எடுப்பேன். வேலை செய்யும் போது கையை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் வேலை செய்வேன். அப்போ நான் உண்மையாக ஆராதிக்கிறேன்னா? அதுதான் உண்மையான தொழுது கொள்ளுதலா? இல்லவே இல்லை. நான் சொல்கிறேன், இது எல்லாமே சரீர பிரகாரமான காரியம். ஏன் நம்ம வண்டி எடுக்கும்போது ஜெபிக்காம வண்டி எடுத்துட்டோம்னா ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வண்டி எடுக்கிறதுனால தான் ஜெபிச்சுட்டு வண்டி எடுக்கிறோம். காலையில் எந்திரிச்சோன்னா ஆண்டவருக்கு என்ன, எதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்? ஆண்டவா இந்த நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கணும், கடங்காரம் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, அது வரக்கூடாது, இது. அதுக்காக நம்ம யாரை தேடுறோம்? ஆண்டவரை தேடுறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிறார், சுயநலம் இல்லாமல் யார் ஒருவன் பிதாவை தொழுது கொள்ளுகிறானோ அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுயநலம் இல்லாத, எனக்கு வேணும்னு நான் நினைக்காம தன்னலமற்ற ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். எனக்கு வேணும், இதை செய்யுங்க அதை செய்யுங்க நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது அது உண்மையான தொழுகை அல்ல. பிதாவை திறந்த முகத்தோடு, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். ஏன் இப்போ சாமுவேல் போய் யாருக்கிட்டையா சண்டை போட்டு வந்துட்டானா நாளைக்கு போய் என்ன பண்ணிடுவான், அவங்க கூட பேசிடுவான். ஆனால் இந்த வளர்ந்துட்ட பார்த்தீங்களா சரவணன் பிரதர், நான்லாம் பேச மாட்டேன், என்ன ஆனாலும் இந்த கட்டை வேகிற வரைக்கும் அந்த மனுஷங்கிட்ட நான் பேச மாட்டேங்க அப்படிங்கிற வைராக்கியத்தோடு நீங்கள் இருந்துட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வதியும் அப்படின்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? நீங்களே சொல்லுங்க, கேட்பாரா? கேட்க மாட்டாரு. ஏன்? உள்ளத்துல வைராக்கியத்தை வச்சிருக்கிறோம். இன்னைக்கு டாக்டர் சொல்றாங்க அதிகமான வியாதிகளுக்கு காரணம் என்னன்னா கசப்பு.
அதிகமான அல்சருக்கு காரணம் என்ன தெரியுங்களா? வயிற்றெரிச்சல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அல்சருக்கு காரணம் வயிற்றெரிச்சல். யார் மேலேயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? வயிற்றெரிச்சலோட இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு என்ன வந்துருச்சு? அல்சர் வந்துருச்சு. இன்னொன்று சொல்லுங்க, கசப்பு. கசப்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கசப்பு இருக்கிறவங்களுக்கு வருமா? யாரையாவது பார்த்தா அவன் எல்லாம் பாரு எப்படி இருக்கிறான், ச்சே அப்படின்னு சொல்லி ஒரு அவன் எனக்கு என்ன துரோகம் பண்ணான் தெரியுமா, எனக்கெல்லாம் அவனை எல்லாம் நினைச்சா அந்த கசப்பு இருக்கிற வரைக்கும் இருதய சம்பந்தப்பட்ட இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சரீரத்தில் இருக்கும். என்னடா பாஸ்டர்மா மேலே ஏறினதுலேருந்து இப்படியே சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. பாஸ்டர்மா சொல்லலை, ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்குள் இருக்கிற தேவையில்லாத அந்த செல்ஃபிஷான காரியங்கள் ஆண்டவர் இப்பொழுது நம்ம இருதயத்தை விட்டு அவர் அகற்றி விடுவார். ஆவியிலே பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரம்தான், ஆவியிலே உண்மையாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கிடைக்கும். இல்லைன்னா முடியவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பரிசேயன் வராரு, ஒரு ஆயக்காரன் வரா, 2 பேர் வராங்க. யாரை உதாரணமாக எடுக்கிற? ஜோசப் ஐயாவும் இருக்கிறாரு, ஜெயராஜ் பிரதரும் இருக்கிறாங்க. 2 பேரும் உள்ளே வர்றாங்க. 2 பேரும் வரும்போதே நிலத்தை தொட்டு கும்பிட்டு, ஆண்டவா இன்னைக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி உள்ளே வந்தாங்க. இவர் தான் பரிசேயன். இவர் தான் யாரு? ஆயக்காரன். ஆயக்காரன்னா யாருன்னா பாவி. ஆயக்காரன் யாரு? பாவி. அவனை கண்டாவே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? தூரம் எட்டி நிற்பாங்க. ஆயக்காரனை கண்டாவே பிடிக்காது. ஏன்னா அவன் ரொம்ப வரி வசூலிப்பான், வட்டி குட்டி போட்டு எல்லாத்தையும் வசூலிப்பான். அதனால அந்த ஆயக்காரனை கண்டாலே யாருக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. வரி இந்த காலகட்டத்தில் சொல்லணும்னா ஃபைனான்ஸில் தானே கடன் வாங்குவோம் எல்லாரும். பஜாஜ் ஃபைனான்ஸ், எனக்கு தெரிஞ்ச முத்தூட் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி ஃபைனான்ஸில் போய் கடன் வாங்குற மாதிரி இந்த ஆயக்காரன் என்ன பண்ணுவான்? 100 ரூபாய் கடன் கொடுத்துட்டு வட்டி 10 ரூபாய்ன்னு போடுவான். அதனால யாருக்கும் அந்த ஆயக்காரனே பிடிக்காது. இவர் பரிசேயன். இந்த பரிசேயன் என்ன பண்ணுவார்னா எப்போ அவரோட ஆண்டோட சமூகத்தை தேடி வருவாரு, எப்போ பாரு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுவார். இப்போ இந்த 2 பேரும் ஆலயத்துக்குள்ள வந்தாங்க ஆண்டவரை தேடுறதுக்காக. இந்த பரிசைய, டேய் நீ எல்லாம் ஆலயத்துக்குள்ள வரையா அப்படின்னு இந்த ஆயக்காரனை பார்த்துட்டு இந்த பரிசையன் என்ன பண்ணாரு? நேரம் பலிபீடத்துக்கிட்ட வந்துட்டாரு. பலிபீடத்துல வந்து முட்டி போட்டு பின்னாடி திரும்பி அந்த ஆயக்காரனை பார்க்கறாரு, அவன் எங்க நிக்கிறான்னு. ஆயக்காரன் பாவியா இருக்கிறதுனால உள்ள கூட வராம வாசப்படிக்கிட்டே நின்ட்டார். அங்கே நிக்கிறாரு ஜெயராஜ் பிரதர். ஆனா இந்த ஜோசப் ஐயா மாதிரி இல்ல, நான் என்ன பண்றேன்? இந்த ஆயக்காரன மாதிரி இல்ல. அதுக்காக அப்பாடி நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறப்பா. அடுத்து சொல்ற 2வது விஷயத்தை பாருங்க. வாரத்தில் 2 தரம், நல்ல கவனிங்க, வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன். விரதம் இருக்கிற வாரத்துல 2 வாரம் தலைக்கு தண்ணி குளிச்சு ஈரப்புடவை கட்டிட்டு கதவை சாத்திட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி முழங்கால் படிட்டு நான் என்ன பண்றேன்? வாரத்துல 2 நாள் விரதம் இருக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம், அதாவது நான் சம்பாதிக்கிற எல்லா வருமானத்துல தசமபாகம் செலுத்தி, அதுதான் தசமபாகம், 10ல் 1 பங்கு எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபம் பண்ணினான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களோட ஜெபம் இந்த பரிசேயனோட ஜெபமா இருக்கு. ஆண்டவரே நான் அவனா இல்லாதக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் அப்படி பிறக்காதக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் வார சர்ச்சுக்கு வந்துடுறப்பா ஸ்தோத்திரப்பா, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றப்பா ஸ்தோத்திரப்பா, நான் டெய்லி உங்களை துதிச்சு பாடுறப்பா ஸ்தோத்திரப்பா, டெய்லி வேதத்தை வாசிக்கிற ஸ்தோத்திரப்பா, எல்லாமே உங்களுக்கே தெரியும் ஆண்டவரே, வாங்குற காணிக்கையில கரெக்டா காணிக்க போட்டுற ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஆனா நான் சர்ச்சுக்கு போயிடுறேன் அதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. நிறைய பேருடைய ஜெபம் இப்படிதான் இருக்குது. நம்ம கொடுக்குற காணிக்கை, நம்ம பண்ற ஜெபம், படிக்கிற வேத வாசிப்பு, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நமக்கு ஒன்று தெரியாம இருக்கு. அது என்ன தெரியுங்களா? எனக்குள்ள இருக்கிற கசப்பு, எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம், எனக்குள்ள இருக்கிற பொறாமை, எனக்குள்ள இருக்கிற அந்த கோபம், எனக்குள்ள இருக்கிற எரிச்சல், அதை நான் வெளியே சொல்றதே கிடையாது. நான் எவ்வளவு கெட்டவன் ஆண்டவர் கிட்ட நம்ம சொல்றதே கிடையாது. நான் எவ்வளவு நல்லவன்னு காட்டிக்க தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஆனா ஆண்டவருக்கு நல்லவனா கெட்டவனாங்கிறத அவர் உள்ளிந்திரியங்களை
ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் ஆவியாய் இருக்கிறார். நம்ம ஆவியிலே தொழுது கொள்கிறோமா, உண்மையோடு அவரை நாம் தேடுகிறோமா என்பதை அவர் தூரத்திலிருந்து அறிகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இவர் ஜெபிச்சிட்டார். யாரு ஜெபிச்சா சிஸ்டர்? யாருங்க சிஸ்டர்? பரிசேயன் ஜெபம் பண்ணிட்டார். இப்போ அடுத்தது நம்ம ஜெயராஜ் பிரதர் அங்கே நிற்கிறார், அங்க தூரமா நிற்கிறார் ஆயக்காரர். இப்போ அவர் எப்படி ஜெபம் பண்றாருன்னு பாருங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். சொல்லுங்க, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். பரிசேயன் நான் நீதிமான்னு நிரூபிக்கிறதுக்காக வந்தான். ஆனால் இந்த ஆயக்காரன் உள்ள கூட வரல. ஐயோ, இது பரிசுத்தமான இடம், இது பரிசுத்தமான ஆண்டவர், நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே என்னை பற்றி இந்த கடவுளுக்கு எல்லாமே நல்லா தெரியும், அதனால் நான் எதுவும் என்னை போய் நிரூபிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. என் சூழ்நிலை, என் குடும்பம், என்னுடைய மனசு, என் எண்ணம், நான் செய்கிற வேலை, இப்போ காலையில் என்ன வார்த்தை பேசிட்டு வந்தேன், நாளைக்கு நான் போய் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு நான் போய் தண்ணி அடிக்க போறேன்னா என்னங்கிறது கூட ஆண்டவருக்கு என்ன பண்ணும் நல்லா தெரியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, மார்பில் அடித்துக்கொண்டு பாவியாகிய மனுஷன் நான், என் மேல் கிருபையாயிரும். இந்த கிருபைய பரிசேயன் கேட்கல. யோசிச்சு பார்த்தா பரிசேயனுக்கு இந்த வேதம் நல்லா தெரியும். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு வேதம் நல்லா தெரியும். ஆனால் நம்ம தான் பயங்கர ஜபர்தஸ்தா வாழ்றது. எனக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் யார் தெரியுமா? என் பாக்கெட்ல இருக்கிறாரு. ஆண்டவர் யார் தெரியுமா? நான் சொன்னா கேட்பாரு. ஆண்டவர் யார் தெரியுமா? நான் சொல்றதை எல்லாத்தையும் அவர் செய்வார். ஏன்னா எனக்கும் அவருக்கும் அவ்வளோ கனெக்ஷன். அப்படிங்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இவன் நல்ல நீதிமான், அவனே நீதிமான். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், தாயின் வயிற்றுல நம்ம பிறக்கும் பொழுதே பாவியா இருக்கிறோம். ஆனாலும் ஒரு நல்ல செய்தி, அவருடைய ரத்தம் 24 மணி நேரமும் நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்கு, கழுவிக்கிட்டே இருக்கு. அப்படி அவர் ரத்தம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவத்துக்கு அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். அவருடைய விலை கிரயம் சிந்தி விலை கிரயம் கொடுத்து நம்மை அவர் மீட்டிருக்கிறார். இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை பார்த்துதான் இயேசுவே சொன்னாரு, அவன் அல்ல, இவனே நீதிமான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ளணும்? ஆயக்காரனை போல ஜெபிக்கணுமே தவிர பரிசேயனை போல நம்ம ஜெபிக்க கூடாது. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, அப்பா, ஒருவேளை தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த பரிசேயனை போல நான் நீதிமான், எனக்கு எல்லாமே தெரியும், நான் நல்லா ஜெபிப்பேன், நான் நல்லா பாடுவேன், எனக்கு நிறைய திறமை இருக்குது, நான் ஆலயத்துக்கு முன்னாடி போயிடுவேன், நான் நிறைய நேரம் பைபிள் வாசிப்பேன், பைபிள் எடுத்து உட்கார்ந்தா 20 அதிகாரம் 30 அதிகாரம் நான் படிச்சிருவேன், ஜெபம்னு முட்டி போட்டுட்டா என்ன மாதிரி ஜெபிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லி என் மனசில் சுயநலமாக பல எண்ணங்களோடு அப்பா நிறைய நேரத்தில் உங்கள் சமூகத்தை நான் தேடி வந்திருக்கிறப்பா. இப்போ ஒரு விஷயம் எங்களை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய நீதியை நான் காட்டியிருக்கிற நிறைய நேரங்களில் என்னை மன்னியும் ஆண்டவரே. ஏன் ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கலைன்னா வேற யார் ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார்? என்ன நேசிக்கலைன்னா வேற யார் ஆண்டவர் நேசிக்க போறாருன்னு நிறைய நேரத்தில் நான் பெருமைப்பட்டிருக்கிறப்பா. அந்த பெருமையெல்லாம் என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே. பெருமை உள்ளவனுக்கு நீங்க எதிர்த்து நிற்கிறீங்கப்பா, தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை அளிக்கிறீங்க. இந்த நேரத்தில் அப்பா என் ஆவியில இப்பொழுது என் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. என் ஆவி இப்பொழுது பரிசுத்தம் அடையட்டும், என் ஆவி இப்பொழுது உணர்வடையட்டும், என் ஆவியில இப்பொழுது ஆண்டவரை உண்மையாய் நான் தொழுது கொள்ள, உண்மையாய் நான் ஜெபிக்க, உண்மையாய் வேதம் வாசிக்க, 1 ரூபாய் காணிக்க போட்டா கூட அதை நான் உண்மையாய் ஆண்டவருக்குன்னு செய்ய, நான் செய்கிற வேலையில எஜமான்களுக்கு உண்மையாய் இருக்க அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரம் முதற்கொண்டு உண்மை ஆவியோடு உண்மையோடு நாங்கள் தொழுது கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன், கரங்களை தட்டுங்களேன், நல்லா ஜோரா ஒரு கரம் தட்டுங்க. நிச்சயமாகவே இந்த ஜெபத்துக்கு பலன் உண்டு.
ஏன்னா இது ஏசப்பா சொல்லி கொடுத்த ஜெபம். ஆமென். ஆவியிலே உண்மையோடும் நம்ம பிதாவை தேடும் பொழுது சீக்கிரமா அவரை நம்ம பிடிச்சுக்குவோமா? எடுத்து வாசிக்கலாமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? எபேசியர் 5 எடுத்து கரெக்டாக வாசிங்க பார்க்கலாம். 19, 20. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு ஆமென். உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. ஆமென். அல்லேலூயா. முதல் காரியம் இப்போ ஆவியானவர் சொல்றது. இப்போ நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். இத்தனை நாளாக நம்ம ஒரு வேளை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஜெபம் பண்ணியிருந்தா ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? இப்போ கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போ இருந்து நான் சொல்கிறேன், இந்த நேரத்துலேருந்து நம்முடைய ஜெப தோரணையே மாறப்போகிறது, நம்முடைய பார்வை மாறப்போகிறது, நம்முடைய சிந்தை மாறப்போகிறது, நம்முடைய பேச்சு மாறப்போகிறது, நம்முடைய நடவடிக்கைகள் மாறப்போகிறது. ஆமென். ஏன்னா நம்ம தொழுது கொள்ளுகிறவர் எப்பேற்பட்டவர். ஆமென். அல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவனுடைய மகாராஜாவினுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும். அதனால இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. மறுரூபமாகணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு 1 கொரிந்தியர் 3:17 ஆண்டவர் பழைய மனுஷனை நீங்க என்ன பண்ணுங்க? களைந்து போட்டு புதிய மனுஷனை நீங்க என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்க என்ன ஆகுங்க? மறுரூபமாகுங்கள். இப்போ மனசு புதுசாயிருச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் மனசு இப்ப புதுசாயிருச்சு. இனி நான் மறுரூப மனுஷன். சொல்லுங்க, இனி நான் மறுரூப மனுஷி. இந்த ஒரு நோக்கத்தோட நீங்க என்ன வேணாலும் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். ஆமென். ஒரு குடிகாரர் போய் தண்ணி எடுத்தா கூட, தண்ணி குடிக்கலான்னு எடுத்தா கூட அவருக்கு மனசு வராது. ஏன்னா இப்போ உங்களை ஆண்டவர் மறுரூபப்படுத்தி இருக்கிறார். நான் சொல்றேன், அந்த தண்ணியை வாயில ஊத்துனீங்கன்னா கசக்கும். அந்த தண்ணி வயிற்றுக்குள்ள போச்சுன்னா வயிற்று வலி வந்துடும், உடனே வாந்தி எடுப்பீங்க. அல்லேலூயா. ஒருவேளை இத்தனை நாள நீங்க கோவப்படுற ஆளா இருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு அப்புறம் நீங்க வாயில உங்க மனைவியை திட்டலான்னு வாய் எடுக்கும் போது உங்க எண்ணம் சொல்லும், நீ யாருன்னு சொல்லி, நீ யாரை தொழுது கொள்றேன்னு உள்ள எண்ணம் வரும். அப்படியே கையை வச்சு வாயை மூடிட்டு போயிடுவோம். மனைவிமார் கணவன் மேல அப்படியே அடிக்கலான்னு எதையாவது நம்ம மனைவிமார்லாம் நல்ல மனைவிமார் நான் சொல்றேன். நான் இதுக்காக கணவன் அப்படியே திட்டலாம் ஏசலாம் நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ யாரு, உன் கணவர் யாரு. இப்ப நம்ம படிச்சோம் இல்லைங்களா, இந்த எபேசியர் 5 சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நம்ம ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணுமா? புத்தி சொல்லி கொண்டு ஆவியிலே அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்தீங்கன்னா அவர் யாரை பற்றி தெரியுமா சொல்றாரு? மனைவிமார்களே, புருஷன்மார்களேன்னு சொல்றாரு. ஜெபத்துக்கும் கணவன் மனைவி உறவுக்கும் சம்பந்தம் இருக்கு. பி கேர்ஃபுல். கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு ஜெபத்தில் உட்கார்ந்தீங்கன்னா உங்க ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. மனைவிக்கு மறைச்சிட்டு எதையாவது பண்ணிட்டு வந்து ஜெபம் பண்ணீங்கனாலும் அந்த ஜெபம், மனைவிமார்கள் கணவனுக்கு தெரியாம எதையாவது பண்ணிட்டு வந்து ஜெபத்துல உட்கார்ந்தீங்கன்னா கூட, பிள்ளைகள் அப்பா அம்மாக்கு தெரியாம என்ன ஜெபம் பண்ணீங்கன்னாலும் உங்க மனசுக்கு வேணா நீங்க சொல்லிக்கலாம், நான் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரு. ஆனா அவருக்கு பிரியமான ஜெபம் அந்த ஜெபம் அல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, எபேசியர் 5 ஆவியில நிறைஞ்சு அவரை தொழுது கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு மனைவிமார்களே, புருஷன்மார்களே, சபை இப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால சபைங்கிறது என்ன? பாஸ்டர் சொன்னார்ல, ஒரு குடும்பம். சபைனா என்ன? ஒரு குடும்பம். எப்படி அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா மாமா மச்சான எல்லாரும் இருக்கிறாங்களோ அதே மாதிரி சபைக்குள்ள எல்லாரும் இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் அங்கத்தினர்கள். நான் கை, நீங்க இருதயம், நீங்க இருதயம், அவரு காலு, அவரு காலுனா நீங்க வயிறு, நீங்க வயிறுனா அவர் யாரு? காது, அவரு காதுனா நீங்க யாரு? சொல்லு, ஏதாவது ஒண்ணு சொல்லு. கண்ணு. அல்லேலூயா. இப்படி எல்லா அவயவங்களும் ஒரே சரீரம், இயேசுங்கிற ஒரே சரீரத்தில் இருக்கும்போது கண்ணு மட்டும் அப்படி செய்து, காது மட்டும் அப்படி இருக்குதுன்னு நமக்கு நாமே பிரிந்திருந்தால் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதனால நீ கண்ணுனா உன் கண்ணு வேலையை செஞ்சுட்டு போ, நான் காதுனா என் வேலையை நான் செஞ்சுட்டு போறேன், நான் காலுனா என் வேலையை நான்
நான் செய்கிறேன், நான் இருதயம்னா என் வேலையை செய்கிறேன். இருதயம் லங்ஸை பார்த்து கோவப்பட்டுச்சுன்னா ஏதாவது ஆகுமா சிஸ்டர்? எதுக்காக 5 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? ஏன்னா நீங்கள் போகிற வழி வேற, லங்ஸ் போகிற வழி வேற, ஜோதி சிஸ்டர் போகிற வழி வேற, எஸ்ஆர் சிஸ்டர் போகிற வழி வேற. எஸ்ஆர் சிஸ்டர் ஜோதி இருக்கிற உட்கார்ற சீட்டில் நான் உட்கார மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது எஸ்ஆர் சிஸ்டர்? ஒன்றும் பண்ண முடியாது. பரலோகராஜ் தான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா பரலோகத்தில் போய் சாப்பிட்ணுன்னா கூட என்ன பண்ணமாமா, நம்மளே எடுத்து நம்மளே சாப்பிட முடியாதான். நம்ம சாப்பாடு கையில் எடுத்து இன்னொருத்தருக்கு ஊட்டி தான் விட முடியுமா. அதாவது 2 பேரை உட்கார சொன்னேன். உங்களுக்கு ஊட்டி விடணுன்னா கூட, பசிக்குதுன்னா கூட நீங்களே எடுத்து சாப்பிட முடியாது. பக்கத்தில் இருக்கிறத பார்த்து எப்பா சரவணா எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு சாப்பாடு வந்து கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் இணைத்த உறவுல சண்டையோடு இருக்க மாட்டாங்க. அப்பா பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்காது? சண்டை இருக்காது. மாமனார் மாமியாருக்குள்ள மருமகளுக்குள்ள என்ன இருக்காது? சண்டையே இருக்காது. அப்படி சண்டையோட நம்ம உட்கார்ந்து என்ன ஜெபம் ஆண்டவரை எப்படி தொழுது கொண்டாலும் அது ஆண்டோட பார்வையில பிரியமா இருக்காது. அதுதான் அந்த யோவான் 4:23 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை விரும்புகிறார்னா ஆவியிலையும் அவரை தொழுது கொள்ள வேண்டும், உண்மையாகவும் தொழுது கொள்ள வேண்டும். பாஸ்டருக்கு தெரியாது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாஸ்டருக்கு தெரியாது, பாஸ்டர்மாக்கு தெரியாது, ஏங்க என் மனைவிக்கு கூட தெரியாதுங்க, என் கணவருக்கு கூட தெரியாதுங்க, என் பிள்ளைக்கு கூட தெரியாதுங்க. என் மனசுல என்ன இருக்கு, என் எண்ணத்துல என்ன இருக்குன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமென், அல்லேலூயா. இத்தனை நாளா நான் ஜெபம் பண்றேனே, ஏன் இந்த ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தரல? ஏன்னா அந்த ஒரு இடத்துல ஒரு லாக் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கிறீங்க. கசப்பு, வைராகியம், பெருமை, பொறாமை, எரிச்சல்னு எதையோ போட்டு என்ன பண்ணி வச்சிருக்கோம்? லாக் பண்ணி வச்சிருக்கோம். அதனாலதான் அந்த ஆசீர்வாத சாவி இன்னும் நமக்கு கிடைக்காம இருக்கு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜெபத்துக்கு பதில் வரலையா, அப்ப நமக்குள்ள ஏதோ சரி பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. நம்ம சரீரத்துல பிரச்சனை இருக்குதா, ஏதோ நான் சரியாக வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்குது. அதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டீங்க, உங்களை மாதிரி ஒரு பரிசுத்தமான, உங்களை மாதிரி ஒரு நீதிமான, உங்களை மாதிரி ஒரு பக்திமான எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. ஏசப்பா கூட எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 பேரும் ஆண்டவரோடவே சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அதுல ஸ்பெஷலா 3 பேர் தான் சுத்திட்டு இருந்தாங்க. கரெக்டா நான் சொல்றது? யார் அந்த 3 பேர்? பேதுரு, யாக்கோபு, யோவான். 3 பேர் தான். நல்லா கவனிங்க. சர்ச்சுக்கு எல்லாருமே வருவாங்க. நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், நம்ம சபை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், ஜென்ரலாக இருக்கிற மொத்த சபை, ஆண்டவருடைய மனவாட்டி சபை தான் நான் சொல்லுவேன். அதனால நம்ம சபையில் அப்படி யார் இருக்கிறா அப்படின்னு யாரும் யோசிக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக டேவிட் ஐயா, ஜோதிஸ்டர் எல்லாரும் பேர் சொல்லி நான் சொல்லுவேனே தவிர நம்ம சபைக்குள்ள அப்படி இருக்காங்க நான் சொல்ல. பொதுவாக மனவாட்டி சபைக்குள்ள இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஏசப்பா கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுல 3 பேர் தான் அவர் கூடவே இருந்தாங்களாம். அதே மாதிரி ஆலயத்துக்குள்ள ஜெபிக்கிறதுக்குன்னு 9 மணிக்கே வந்துருவாங்க ஒரு 10 பேர். 9:30 மணிக்கு 10 பேர் வருவாங்க, 10 மணிக்கு வருவாங்க, ஆமேன் போடுற நேரத்துக்கு கூட ஒரு சிலர் உள்ள வருவாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அந்த 12 பேர்ல 3 பேர் மட்டும்தான் ஆண்டவரோடவே சுத்திட்டே இருந்தாங்களா, ஆண்டவர் போன இடத்துக்கே போனாங்களா. அதே மாதிரி இந்த ஆலயத்துக்குள்ள வர்ற எல்லாருமே ஆண்டவரே நோக்கி பார்க்கறாங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாங்கன்னா இல்லை. ஏன்னா ஒரு உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அந்த லிஸ்ட்ல நம்ம யாரும் போயிடக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த 12 மற்ற இருக்கிறாங்க பார்த்தீங்களா, 9 பேர், அந்த 9 பேர் லிஸ்ட்ல நம்ம போகவே கூடாது. ஏசப்பா எங்க போனாரோ அவருடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டே நம்ம என்ன பண்ணிடணும், போயிடணும். எலியா பின்னாடி எலிசா போன மாதிரி. அப்பதான் ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிங்கள 2 வகை இருக்காங்களா. அன்னைக்கு நான் சொன்னேன், கொக்கு விசுவாசி, காக்கா விசுவாசி, மயில் விசுவாசி, புறா விசுவாசி, கோழி விசுவாசின்னு 6 வகையான விசுவாசிகள் சொன்னேன். ஆனா இன்னைக்கு 2 வகையான விசுவாசிகளை மட்டும் சொல்றேன். ஒண்ணு நம்ம வித் காட், ஆண்டவரோடு கூட இருக்கிற விசுவாசி. இன்னொன்னு ஃபார் காட், ஆண்டவருக்காக வேலை செய்கிற விசுவாசி. சொல்லுங்க, ஆண்டவர் கூட இருக்கிற விசுவாசி, ஆண்டவருக்காக இருக்கிற விசுவாசி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் கூட இருக்கிற விசுவாசி, ஆண்டவருக்காக இருக்கிற விசுவாசி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. அந்த பணக்காரர் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? ஐயா சோத்திரங்க ஐயா, ஆலய ஆராதனை எத்தனை மணிக்குங்க ஐயா? 10:30 மணிக்குங்க ஐயா. சரிங்க ஐயா, சாப்பாடு
இலை வாங்கணுமா, தட்டு வாங்கணுமா, சரிங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேங்க ஏன்ட்டு சர்ச்சுக்கு தேவையான எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவார். என்ன ஜோசப் ஐயா, சர்ச்சுக்கு என்ன வேணுமோ சீட்டு போடுறது, சேர் போடுறது, சேர் வாங்குறது, தண்ணி எடுத்து வைக்கிறது, சாப்பாடு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவார். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ண மாட்டார் சொல்லுங்களேன்? சர்ச்சுக்கு வர மாட்டார். ஆடிக்கு ஒரு வரத, அமாவாசைக்கு ஒரு தடவை மாதிரி, கிறிஸ்மஸ்க்கு வருவார், நியூ இயருக்கு வருவார். ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங்னா முன்னாடி வந்து இந்த பாருங்க இந்த மேடையில் ஃபஸ்ட்டு சேரில் வந்து நான் இந்த சபை விசுவாசி அப்படின்னு உட்கார்ந்துருப்பார். அப்படி ஒரு விசுவாசி இருக்கார். எவ்வளோ பணம் கேட்டாலும் எடுத்து கொடுப்பார், எவ்வளவு ஏழைகள் வந்தாலும் உதவி செய்வார். ஏன்னா அவர் கிறிஸ்தவர். அவர் யாரு? ஃபார் காட், கடவுளுக்காக செய்கிறவர், ஊழியத்துக்காக செய்கிறவர், ஏழைகளுக்காக செய்கிறவர். ஆனால் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, எத்தனை வேலை இருந்தாலும், எத்தனை கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தான்ப்பா முக்கியம், நான் ஆண்டவரோட பிள்ளைப்பா. உங்களுக்கு தெரியுமா, வட இந்தியாவில் இன்னைக்கு ஞாயிறு ஆராதனைக்கு கூட சனிக்கிழமை காலையிலே சைக்கிளில் ஜனங்கள் கிளம்பிடுவாங்களாம். 54 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் சொல்லுங்க சிஸ்டர்? 54 கிலோமீட்டர். ஆலய ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலைல 8 மணி ஆராதனைக்கு சனிக்கிழமை காலையிலே சைக்கிளில் கிளம்பிடுவாங்களாம். புள்ள குட்டிகளை கூட்டிட்டு, மனைவிமாரை கூட்டிட்டு, குடும்பமாக கிளம்பி 54 கிலோமீட்டர் ராத்திரி பகலாக ட்ராவல் பண்ணி அடுத்த நாள் காலையில் ஆராதனைக்கு வந்து தங்கி இருந்து ஜெபம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிடாமையும் 2 மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு வேகமாக அழுத்திட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மத்தியானம் வீட்டுக்கு போய் சேருவாங்களாம். திங்கக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே வேலைக்கு போவாங்களாம். இன்னைக்கும் வட இந்தியாவில் ஆலய ஆராதனைக்கு இப்படி போகிற ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யாரு? வித் காட், ஆண்டவரோடு இருக்கிறவங்க. யோசிச்சு பாருங்க, 54 கிலோமீட்டர் சைக்கிள் அமைச்சிட்டு வரணுமா? ஏன் ஒரு வாரம் போலாமா? என்ன பிரதர், ஒரு மாசத்துக்கு எத்தனை வாரம் இருக்கு? ஒரு மாசத்துக்கு எத்தனை வாரம் இருக்கு பிரதர்? 4 வாரம் இருக்குது. ஏன் ஒரு வாரம் லீவ் போட்டா என்ன சர்ச்சுக்கு? ஜோசப்பையா, ஒரு வாரம் லீவ் போட்டா என்ன சர்ச்சுக்கு? குடியா முழுகி போகுது, ஒன்றும் கிடையாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ, அந்த உணர்வு வேணும்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அந்த உணர்வு உள்ளவங்களை தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து நம்ம ஜெப பார்வை மாறட்டும், வேத பார்வை மாறட்டும், பாடுகிற பாடல்கள் மாறட்டும். உண்மையாக நான் என்னையவே சாட்சியாக சொல்கிறேன். நான் நல்லா பாடுவேன், நான் கொயரில் இருந்திருக்கிறேன், தனியாக பாடுவேன், பல சர்ச்சஸில் நான் போய் பாடியிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு உள்ள எப்படி இருக்குன்னா, நான் நல்லா பாடுறேன், நான் நல்லா பாடுறேன், நான் நல்லா பாடுறேன். நிறைய பேர் பாராட்டுவாங்க, சிஸ்டர் நீங்கள் சூப்பராக பாடுறீங்க, உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அப்பா என்ன அபிஷேகிக்கப்பட்ட குரல் இது, செம்மையாக பாடுறீங்க சிஸ்டர்னு எத்தனையோ பேர் என்னை பாராட்டியிருக்காங்க. ஊழியத்துக்கு வந்த உடனே நான் நினைச்சேன், என்ன நினைச்சேன் தெரியுங்களா? அப்பா ஊழியத்துக்கு வந்தா நல்லா பாட்டு பாடணும், பாஸ்டமாவா இருக்கணும், எனக்கு ஆல்ரெடி நல்லா பாடுற திறமையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா எனக்கு தான் ஆல்ரெடி என்ன இருக்கு, பாடக்கூடிய திறமை இருக்கே, நான் நல்லா பாடுவேனே அப்படின்னு நினச்சிட்டு தான் ஊழியத்துக்குள்ளே வந்தேன். அதே மாதிரி ஊழியத்துக்குள்ள வந்து ஒரு மாதம் இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பு அங்கெங்கெல்லாம் மீட்டிங் போவோம் இல்லைங்களா, அங்கே இந்த கணவன் மனைவிமா ஊழியக்காரங்க நின்று பாடுவாங்க, ஊழியர் ஸ்டேஜில் நின்று பாடுவார். அவர் பாடும்போது பார்த்தா ஸ்ருதி இருக்காது, தாளம் இருக்காது, ராகம் இருக்காது, எங்கேயோ ஆதி தாளத்தில் ஆரம்பித்து இந்த தாளத்தில் கொண்டு வந்து முடிப்பார். அப்போல்லாம் யோசிப்பேன், சே இந்த இடத்துல என்ன விட்டுருந்தா நான் எவ்வளோ சூப்பராக பாடியிருப்பேன் தெரியுமா? அந்த பாஸ்டருக்கு ராகமே வரலங்க, இந்த பாஸ்டருக்கு கை கூட ஒழுங்காக தட்ட தெரியலங்க, இவங்களெல்லாம் ஆண்டவர் பாஸ்டரா தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இந்நேரம் அந்த ஸ்டேஜை எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேஜ் அப்படியே கிச்சு 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 கிச்சுன்னு இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைச்ச காலங்கள் உண்டு. ஆனால் கொஞ்ச நாள் போக போக ஆண்டவர் சொன்னார், மகளே உனக்குரிய திறமையோ உனக்கு இருந்த தாளந்தோ என்னை மகிமைப்படுத்த முடியாது. நீ எப்போ நான் பாடுவேன், எனக்கு இருக்குது, என்னால் முடியும், நான் பாடினாதான் அங்கே அப்படின்னு நீ நினைக்கிற பார்த்தியா, அப்பவே நீ லூசிஃபர் பிள்ளையாய் மாறி விடுகிறாய். அந்த லூசிஃபர் கிரியைகளை ஆண்டவர் அடியோடு வெறுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாடுறதுக்கு தகுதியை தாளந்த அவர் கொடுத்திருந்தாலும் என் அப்பா இல்லைன்னா, அவர் மட்டும் என் கூட இல்லைன்னா, அவர் மட்டும் எனக்கு கொடுக்கலன்னா, அந்த எண்ணம் எப்போ எனக்கு வந்துச்சோ, இப்போ முன்னாடி பாடுறக்கே எனக்கு கொஞ்சம்
நடுக்கம், பயம் வருது. ஒரு பாட்டை பாட சொன்னா கூட நான் ஜெபிச்சுட்டே வர, ஆண்டவரே என்னுடைய பேர் இங்க உயரக்கூடாது ஆண்டவரே, உங்க நாம மாத்திரம் உயரணும் ஆண்டவரே. யாரும் என்கிட்ட வந்து சிஸ்டர் நீங்க நல்லா பாடுறீங்கன்னு சொல்றதை காட்டிலும் நீங்க பாடும்போது ஆண்டவரை நான் உணர்ந்தேன், ஆண்டோட அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன்னு யாரு சொல்றாங்களோ அதுதான் உண்மையுள்ள ஆராதனை. அப்பதான் ஆண்டோட நாம மகிமைப்படுது. நான் ஜெபம் பண்ணேன் அவருக்கு சுகமாயிருச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த ஜெபம் என்னை மேன்மைப்படுத்துகிற ஜெபம். நான் ஜெபித்த ஜெபத்தினால அல்ல, என் ஜெபோட பார்வைக்கு பிரியமா இருந்ததினால, என் ஜெபத்தை அவர் பார்த்து அவர் கேட்டு அவர் பதில் கொடுத்ததுனால அந்த மனுஷனுக்கு சுகம் உண்டாயிருச்சுங்கிறது தான் உண்மையான ஜெபம். அதை நான் எப்ப தெரிஞ்சுக்கிட்டேனோ அப்ப இருந்து எனக்குள்ள அந்த பெருமை போயிருச்சு. எனக்குள்ள எல்லா திறமை இருக்குது, பாஸ்டமாங்கிற திறமை எனக்குள்ள இருக்குதுன்னு நான் நினைச்சது எல்லாம் தவிடுபுடி ஆக்கிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்ப பாடணும்னாலும் ஜெபிக்கணும்னாலும் வேத வாசிக்கணும்னாலும் ஒரு குட்டி ஜெபம் நெகேமியா மாதிரி பண்ணிட்டு தான் நான் வந்து நிக்கிறேன். ஆண்டவரே நான் சிறுக நீர் பெருகணும் ஆண்டவரே, என்னால அல்ல உம்மாலே எல்லாம் ஆகும். நான் ஜெபிக்கிற ஜெபத்துல அற்புதம் அல்ல, நான் பண்ற காரியங்கள் அல்ல ஆண்டவரே, நீங்க கற்றுக் கொடுத்தது அதை நான் சொல்றேன். அதுக்கு என்ன ஒரு கருவியா ஒரு பாத்திரமா என்னை பயன்படுத்துறீங்களே அதுக்காய் நன்றி ஆண்டவரேன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சோன்னே அவருடைய அபிஷேகம் அளவு பெருக ஆரம்பிச்சது, அவருடைய ஆளுகை வல்லமை அதிகரிக்க ஆரம்பிச்சது. இத மாதிரி தான் சபைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய சிந்தனை இந்த நாளில மாறட்டும். ஆவியானவரை ஆண்டவரை நான் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? நாங்கிற அகங்காரத்தோடு நான் உட்கார்ந்தேன்னா, நீங்க சேர் போடுங்க பிரதர், நான் எதுக்கு பிரதர் சேர் போடணும்? நீங்க வேலை செய்யுங்க பிரதர், நான் ஏன் பிரதர் வேலை செய்யணும்? நீங்க சேர் போட்டு முடிங்க, நான் வந்து உட்கார்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் உண்மையான விசுவாசம். வாங்க பிரதர் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம், வாங்க அண்ணா ரெண்டு பேரும், வாங்க சிஸ்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து, நீங்க ஒரு கை பிடிங்க நான் ஒரு கை பிடிங்க. இப்படி சொல்றதுதான் ஆண்டோட பார்வையில அவருடைய பார்வையில உண்மையான ஊழியமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்டேஜில் நின்று பிரசங்கிக்கிறது மாத்திரம் ஊழியம் கிடையாது. நீங்க உட்கார்ந்து அவரோட வார்த்தையை கேட்டுட்டு ஒரு 10 பேர்த்துக்கு ஆண்டரை பத்தி சொல்றீங்க பாத்தீங்களா, ஒரு 10 பேருடைய பிரச்சனைக்காக நீங்க ஜெபிக்கிற பாத்தீங்களா, நீங்க தான் உண்மையான ஊழியர்கள். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லும் போது போதகர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன் சொல்லல. என்ன ராஜு பிரதர் கரெக்ட் தானே? என்ன பிரதர் சொல்லியிருக்காங்க? விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் அவனை போதகரா காட்டிலும் ஆண்டவர் அங்க எல்லாருமே எப்படித்தான் பாக்குறாரு? விசுவாசிகளா தான் பார்க்கிறார். அதனால விசுவாசிக்கு அடுத்த கேடர் தான் யாரு? போதகர். ஆனா ஆண்டரோட பார்வையில எல்லாருமே சரிசமமா இருக்கிறோம். இப்ப நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோமோ அந்த நிலைமையில நம்ம உண்மையா இருந்து, அப்பா நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, நான் குப்பை மண்ணு தூசி தான், அது நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அப்பேற்பட்ட தகுதி இல்லாத என்ன நீங்க தகுதி படுத்தி இருக்கிறீங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. யாருக்கும் உடைய வார்த்தையை சொல்ல முடியாத என்ன வச்சு சொல்ல வச்சிருக்கிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். நான் கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது பேய் ஓடுதுப்பா, அந்த அதிகாரத்தை கொடுத்த உங்களுக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. வியாதியில் இருக்கும்போது வயிற்றுல கையை வச்சு நான் ஜெபம் பண்ணும்போது என்னால அல்லப்பா, சுகத்தை கொடுக்குற உங்களால அந்த இடத்துல அற்புதம் நடக்குது. உமக்கு ஸ்தோத்திரன்னு எப்ப நம்மளை தாழ்த்தி அவரை உயர்த்துறோமோ அப்ப நான் சொல்றேன் அற்புத அதிசய அடையாளங்கள் திரளாய் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல தொழுது கொள்ளுகிறவர் சபைக்கு வருகிற நம்ம, உண்மையா அவரை தொழுது கொள்ளுகிற நம்ம பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்றி அறிதலோடு இரு. அப்படி சொன்னா கூட நல்லா, இப்படி சொல்லுங்க, நன்றி அறிதலோடு இரு. நல்லா சொல்லுங்க, நன்றி அறிதலோடு இரு. நன்றி அறிதல் உள்ளவனா இரு, கீழ்ப்படிஞ்சிரு, பாரிசுத்தமா வாழ பழகு, ஆண்டவரை நேசிக்க பழகு, உன் பக்கத்துல இருக்கிறவங்களை நேசிக்க பழகு. தாழ்ந்து போ, தப்பில்லை. சொல்லுங்கள, தாழ்ந்துதான் போங்கள, தப்பில்லைங்க. மனம் திரும்புங்கள, தப்பில்லைங்க. கொள்ளுகிற நீங்களும் நானும் நம்மை நாமே தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மைப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 3வது கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 4வது தேவனை நேசிக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களாக எப்பொழுதும் மனம் திரும்ப ஆயத்தமா இருக்கணும். நான் வந்து டேவிட் ஐயா சொல்றேன், டேவிட் ஐயா நீங்க பண்றது ரொம்ப தப்புங்கய்யா, நீங்க அதிகமா கோவப்படுறீங்கய்யா, கோவப்படாதீங்கய்யா அப்படின்னு சொன்னா, ஆமாங்கம்மா நான் கோவப்படுறேன் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் ஏத்துக்கிட்டு நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன் எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா அவர் ரட்சிக்கப்பட்டுருவார்.
அதை விட்டுட்டு என்ன ஒரு தைரியம் இருந்தா பாஸ்டர் ஒன்றும் சொல்லலை, இந்த பாஸ்டர்மா என்கிட்ட வந்து நீங்கள் கோபக்காரன்னு அத்தனை பேர்த்து முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படிங்கும் போது நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க, பரிசையர் லெவலா ஆயக்காரன் லெவலாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா ஜோசப்பையா நான் சொல்கிறது கரெக்டு தானே? நான் ஒரு காரியத்தை பலிபீடத்தில் நின்று ஆண்டோட பிள்ளைங்க சொல்லும் பொழுது, உங்கள் மனைவி அபிஷேகத்தில் நிரம்பி சொல்லும் பொழுது, ஆமாம் எனக்குள்ள அந்த தப்பு இருக்குதுங்கிறத கேட்டு திருந்திட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. திருந்தாம நான் அப்படிதான், நீ என்ன சொல்ற நான் என்ன கேட்கறதுன்னு இருந்தீங்கன்னா அந்தோ பரிதாபம். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. பெரிய சத்தியம் இல்லைன்னாலும் ஆவியானவர் உணர்த்து வைக்கிற ஆவியானவர், உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். மற்ற ஜனங்களை மாறி, மற்ற கிறிஸ்தவங்களை மாறி நானும் சபைக்கு போனேன், நானும் ஜெபம் பண்ணேன், நானும் காணிக்க போட்டேன், நானும் பாட்டு பாடினேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, நொறுங்கின இருதயமோடு, ஆவியிலே உண்மையாய், ஆவியிலே அனலாய், கர்த்தர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக அவருடைய சமூகத்தில், அப்பா நான் ஒன்றும் இல்லைப்பா, பிள்ளைங்கிற அதிகாரத்தை தவிர எனக்கு வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளையா வந்து நிற்கிறேன் அப்படின்னு நம்ம தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்தில் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி அப்பா. இங்கே வந்திருக்கிற சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் ஆவியானவர் நீர் பேசுகிற ஒவ்வொரு சத்திய ஜீவ வார்த்தைகளுக்கும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் எங்களை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமில்லாத எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அபிஷேகத்தை குறைக்க நினைக்கிற எல்லா காரியங்களையும் வெளியில் எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. பிரியமில்லாத எதையும் நாங்கள் செய்ய வேண்டாம். எங்கள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் பார்வை மாறட்டும், எங்கள் பேச்சு மாறட்டும், எங்கள் நடவடிக்கை மாறட்டும், எங்களுடைய கரங்கள் மூலமாய் செய்கிற காரியங்கள் மாறட்டும், எங்கள் கிரியைகள் புதுப்பிக்கப்படட்டும். அப்பா, பிதாவை தரிசிக்கணும்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு ஜனங்களுக்கு முன்பதாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற சாட்சிகளாக எங்களை வைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளே, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை.